Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to C question in exercise 3B, first Roman C question. Just பாருங்க இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா Rajesh invested rupees 75,000 in a company paying 10% dividend. If rupees 10 rupees shares of this company are available at rupees 15, the return of the shares is. ஸோ ரிட்டர்ன் கேட்குறது வந்து என்ன கேட்குறாங்கன்னா ரிட்டர்ன் பர்சன்டேஜ்னு வந்தால் தான் இது இன்கம்னு சொல்லலாம். அதுவே வந்து ரிட்டர்னுன்னா இன்கம் சொல்லலாம், டிவிடெண்ட் சொல்லலாம், ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஸோ நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ இது பர்சன்டேஜ் வராததுனால டிவிடெண்ட், இன்கம், ப்ராஃபிட், ரிட்டர்ன் இது எல்லாத்துக்குமே சேம் மீனிங் தான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கொஷனில் கிவன் பாருங்கள், இன்வெஸ்டடுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ டோட்டல் இன்வெஸ்டட்னு கொடுத்தாவே டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 75,000. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் கிளியராக இருக்குது. டிவிடெண்ட் வந்து 10%. இப்போ பாருங்கள், இஃப் 10% rupees ஷேர் ஆஃப் திஸ் கம்பெனி. ஸோ கம்பெனி கொடுக்குற ருப்பீஸ் வந்து எப்பயுமே என்வி தான். என்வி வந்து எவ்வளோ ருப்பீஸ் கொடுக்குறாங்க, 10 rupeesக்கு அவைலபிள். நம்மளுக்கு எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னா, அதாவது மார்க்கெட் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னா 15 rupees. ஸோ ரிட்டர்ன் கேட்குறாங்க. ரிட்டர்னுன்றது எதுவும் இல்லை, டு ஃபைன் வந்து ரிட்டர்ன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரிட்டர்னுக்கு இன்னொரு நேம் வந்து என்னன்னு சொன்னால், இது பர்சன்டேஜில் கொடுக்காதனால இதை டிவிடெண்ட்டுன்னு சொல்லலாம். டிவிடெண்ட் இல்லை இன்கம் இல்லை ப்ராஃபிட், இது எல்லாமே அதர் நேம் ஃபார் ரிட்டர்ன் தான். பர்சன்டேஜ்னு வந்தால் மட்டும்தான் இன்கம் பர்சன்டேஜ் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து சேமாக வரும். ஓகேவா, இது கிளியராக இருங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு இன்னொரு டவுட் இருக்கும். நம்மளுக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. டிவிடெண்ட் ஆஃப் ஒன் ஷேர் இருக்குது, டிவிடெண்ட் டோட்டல் டிவிடெண்ட் இருக்குது. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்ற ஒரு டவுட் இருக்கும். கொஷனில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, த ரிட்டர்ன் ஆஃப் தீஸ் ஷேர்ஸ். ஸோ ஒரு ஷேருன்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, நிறைய ஷேர் இருக்குது, தீஸ் ஷேர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஷேருக்கு எவ்வளோ வந்து ரிட்டர்ன்னு கேட்டிருக்காங்க, அதாவது டோட்டல் டிவிடெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷனில் டோட்டல் டிவிடெண்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், டோட்டல் டிவிடெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு டி பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. ஸோ டோட்டல் டிவிடெண்ட் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்மளுக்கு தெரியுமா, இங்கே நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வரலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 ஃபார்முலாஸ் இருக்குது. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ அதுவே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை எம்வி. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 75,000. அம்மா நம்மளுக்கு எம்வி தெரியும் 15. ஸோ 15 டேபிளில் இது 5 டைம்ஸ். ஸோ 5,000 ஷேர்ஸ்க்கு நம்மளுக்கு டோட்டல் டிவிடெண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புரிஞ்சுதான்? ஸோ இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 5,000. அவங்க கேட்டிருக்க கொஷின் என்னது, ஃபைண்ட் த ரிட்டர்ன் ஆஃப் ஆன் தீஸ் ஷேர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் தீஸ் ஷேர்ன்னு கேட்டிருக்கிறதுனால இந்த தீஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த 5,000 தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. 5,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்னுன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் டிவிடெண்ட் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிவிடெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் into D percentage of NV. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 5,000. நெக்ஸ்ட்டு D பர்சன்டேஜ் வந்து 10/100, NV வந்து 10. ஸோ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் டிவிடெண்ட்டும் rupees 5,000 தான் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆப்ஷனில் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சம்மில் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று வந்து, ரிட்டர்னுக்கு அதர் நேம் வந்து டிவிடெண்ட்னு சொல்லலாம். அதுவே ரிட்டர்ன் பர்சன்டேஜும் டிவிடெண்ட் பர்சன்டேஜும் சேம் கிடையாது. பர்சன்டேஜில் வந்தால் இதுவும் வேறு, பட் ரிட்டர்ன் மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா டிவிடெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா?
Catch you in the next video. Bye.